எங்களுக்கு நம்பிக்கை ஒரு குறையும் இல்லை என்றால் நாங்கள் எப்போதும் மக்களுடன் தான் நின்றிருக்கிறோம். மக்கள் எங்களுடன் இருப்பார்கள் என்பதுதான் எங்களின் உறுதியான நம்பிக்கை. ராகுல் காந்தியை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது. பார்த்தாலும் பட்டாலும் புரியாத ஒரு மனிதர், அதுதான் ராகுல் காந்தி. கடந்த முறை 99 இடங்கள் இருந்தன. அதைவிட அதிகமான இடங்களை பெற்று இந்த முறை வெற்றி பெறப்போகிறோம். மக்கள் அதனுடன் தான் இருக்கிறார்கள். திரு பாஸ் பினராயி முதலில் 50 வருட சாதனையை முறியடித்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள். இல்லை என்றால் அது உள்ளே வெளியே என ஒரு சுழல் கதவு போல இருந்திருக்கும். நீங்கள் 50 வருட சாதனையை முறியடித்து 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் 3வது பதவி காலத்தை எதிர்பார்க்கிறீர்கள். மேலும் வாழ்த்துக்க. அதாவது உங்களுக்கு ஒரு வலிமையான தலைவர் என்ற பிம்பம் இருக்கிறது. அதாவது நாங்கள் எல்லா இடங்களிலும் வாக்காளர்களிடம் பேசி வருகிறோம். உங்கள் பிம்பம் என்னென்னால் நீங்கள் ஒரு வலிமையான தலைவர் என்பதுதான். அதனுடன் உங்கள் அமைச்சரவையில் உண்மையான திறமைகள் வளர்வதற்கு நீங்கள் அனுமதிக்காத அளவுக்கு வலிமையானவர் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. ஐசக் மற்றும் ஷைலஜா என்ற 2 சிறந்த அமைச்சர்கள் வெளியே. உங்களுக்கு 2 பதவிக்கால வரம்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்களால் விதிவிலக்குகள் அளிக்க முடியும். மேலும் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்கள் உங்கள் சிறந்த அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்கள் இப்போது வெளியே இருக்கிறார்கள். அதைத்தான் மக்கள் சொல்கிறாங்க. ஏனோ அப்படி. சாரி, நான் மலையாளத்தில் பேசுவேன். ஆம், அது ஒரு புதிய முடிவாக இருந்தது. அந்த அமைச்சரவையில் அவரும் ஒரே மாதிரி சிறந்த முறையில் செயல்பட்டவங்க. ஆனால் அங்கே நாங்கள் ஒரு புதிய முடிவை எடுத்தோம். அதாவது அனைவரும் மாற வேண்டும் என்பதுதான் அது ஒரு கட்சியின் நிலைப்பாடாக இருந்தது. அதன் ஒரு பகுதியாக விலக்கு எனக்கு மட்டும்தான் இருந்தது. மற்ற அனைவரும் மாற வேண்டும் என்று கருதப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நடந்ததுதான் அது அந்த கட்டத்தில் என்ன நடக்குமோ என்ற கவலை சிலருக்காவது இருந்தது. ஆனால் அதில் வேறு பிரச்சனைகள் எதுவும் உண்டாகவில்லை என்பதுதான் அனுபவம் காட்டுகிறது. புதியவர்கள் மிகவும் திறமையாக செயல்படும் நிலை ஏற்பட்டது. இப்பொழுது திரும்பி பார்த்தால் கேரளாவின் இந்த கடந்த 5 ஆண்டு முந்தைய 5 ஆண்டை போலவே நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறது. அது பிஆர்டி இயக்கமாக ஒரு எதிர்மறை தன்மையையும் ஏற்படுத்தவில்லை. அதுதான் உண்மை. ஓகே, இதுக்குள்ள உங்களுடைய ஆதரவாளர்கள் பலர் உங்களை கேப்டன் என்று அழைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், மொத்தம் நீங்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகள் தலைவராக இருந்து விட்டீர்கள். இப்போது உங்கள் கேம்பெயின் முழக்கம் உண்மையில் எல்டிஎஃப்ஐ தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்பதுதான் என்கிறீர்கள். மக்களவை தேர்தல்களிலோ அல்லது உள்ளாட்சி தேர்தல்களிலோ வெளிப்படும் முடிவுகள் ஒருவேளை வேறு மாற்று வழிகள் உள்ளன என்பதை காட்டும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலாகவே பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் கேரளாவின் மொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதாகும். இதில் கேரளாவின் அனுபவம் அதுதான் முக்கியம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் 2016 முதல் 21 வரையிலான 5 வருட காலம். அதுக்கு முன்பு நாடு மிகவும் சரிவில் இருந்தது. அதை மாற்ற எல்டிஎஃப் முடிஞ்சது. மக்கள் எதிர்பார்க்கும் விதமான முன்னேற்றம் நாட்டிற்கு ஏற்பட்டது. ஒவ்வொரு துறையிலும் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, நமது சுற்றுச்சூழல் துறை, தொழில்துறை, ஐடி துறை, விவசாயத்துறை, எல்லா துறைகளிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் அனைவரும் இதை விரும்புவதால் தான் முன்பு பிரணாய் ராய் சொன்னது போல 50 வருட வரலாற்றை திருத்தி இப்படி இன்னொரு சரித்திரம் படைக்க முடியுமா? கேரளாவுக்கு தொடர் ஆட்சியை வழங்கியது. இப்போது நீங்கள் மேலும் ஒரு சரித்திரத்தை உருவாக்குவீர்கள் என்கிறீர்களா? அதுவல்ல, தொடர் ஆட்சியின் ஒரு பகுதியாக கேரளா பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. அந்த செழிப்பை பற்றியும் சொன்னால்தான் உங்கள் கேள்விக்கான பதில் முழுமையடையும். அதாவது தொடர் ஆட்சியின் ஒரு பகுதியாக கேரளாவை அதிதீவிர வறுமையிலிருந்து எங்களால் விடுவிக்க முடிந்தது. அது உலகிலேயே அரிதான சில நாடுகளால் மட்டுமே செய்ய முடிந்துள்ளது. நாட்டில் எந்த மாநிலத்தாலும் அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூட முடியவில்லை.
நாங்கள் எல்லா துறைகளிலும் பெரும் சிறப்பை அடைந்திருக்கிறோம். தொழில்துறை ஆரங்கத்தில் இப்போது முதலீட்டுக்கு உகந்த சூழல், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் கேரளா முதல் இடத்தில் இருக்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த வருடமும் அது இருந்தது. உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வலுப்படுத்தப்படுகிறது. அது கேரளாவின் இளைஞர்கள் விரும்பும் விஷயம். இவை அனைத்தாலும் உலகின் வளர்ச்சிக்கு ஏற்ப நவீன உலகத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு வளர்ந்த மாநிலமாக நமது கேரளா மாறப்போகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்கள் LDF-ஐ ஆதரித்தது இதையெல்லாம் எதிர்பார்த்துதான். அதை நிறைவேற்ற எங்களால் முடிந்திருக்கிறது. மக்கள் முழுமையாக எங்களுடன் இருப்பார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திருவனந்தபுரத்திலிருந்து இங்கு வரும் வழியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 300 கஜ தூரத்திற்கும் LDF-க்காக ஓட் என்று சொல்லும் உங்கள் படத்துடன் ஒரு பெரிய விளம்பர பலகை உள்ளது. அப்படியானால் இது உங்களுக்கான தனிப்பட்ட எலெக்ஷனா? இது ஒரு தனிப்பட்ட கேம்பெயின். LDF-ம் நீங்களும் ஒன்றுதானா? இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எலெக்ஷன் LDF எப்போதும் கூட்டு செயல்பாட்டிற்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறது. LDF என்பதே ஒரு கூட்டணி தானே, பல்வேறு அரசியல் கட்சிகள் அடங்கிய கூட்டணி. எல்லோரும் சரியான முறையில் கருத்து பரிமாற்றம் செய்யும் கூட்டணி. அதில் எந்த விதமான ஒரு நபர் ராஜ்யமும் இல்லை, எல்லாம் கூட்டாக முடிவு செய்யப்படுபவை. ஆனால் தேர்தல் பிரச்சார களம் வரும்போது LDF-இன் செய்தி தொடர்பாளராக பிரச்சார களத்தில் என்னையே முன்னிறுத்துவார்கள். அது முதலமைச்சர் பதவியில் இருக்கிறதால் தான். அது அவ்வளவுதான் பார்க்கணும். அதற்கு வேறு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்க வேண்டியதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் விஜய், ஒவ்வொரு போஸ்டரிலும் உங்கள் பெரிய புன்னகை இருக்கிறது. இந்த தன்னம்பிக்கை எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு குறைவும் இல்லை. காரணம், நாங்கள் எப்போதும் மக்களுடன் தான் நின்றிருக்கிறோம். மக்கள் எங்களுடன் இருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. நிச்சயமா அதுதான் எங்களுடைய பலம். ஆனால் ஒரு உண்மையும் இருக்குது சார். ஒரே ஒரு விஷயம், அது இது என்னவென்ற பரிசு கிளர்ச்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அது திரு ஜி சுதாகரன் அல்லது பிகேஎஸ்எஸ்ஒய், டிகேஎஸ்எஸ்ஒய் அல்லது உங்களிடம் உள்ள DK கோவிந்தன், இவையெல்லாம் அது திரு பற்றிய பாட்டி மட்டுமே என்ற ஒரு தோற்றத்தையும் உருவாக்குகிறது. பினராயி விஜயன், இரண்டாவது விஷயம், 2ஆம் கட்ட தலைமைத்துவம் கூட. நீங்கள் 10 ஆண்டுகளாக மாநிலத்தை வழிநடத்தி வருகிறீர்கள். இது காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப வருகிற ஒரு விஷயம். எங்களுக்குள் பொதுவாக இந்த சொல்லும் வகையிலான அதிருப்தியாளர்கள் ஏற்படுவதில்லை. ஆனால் பதவி ஆசைதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. பாராளுமன்ற மோகம் அவர்களை ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இந்த சொல்லப்படும் எந்த ஒரு தொகுதியிலும் இந்த அதிருப்தியாளர்கள் வேட்பாளராக நிற்பதால் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அந்த தொகுதிகள் அனைத்திலும் நல்ல முறையில் LDF வெற்றி பெறும். ஒரு சிறு பாதிப்பையும் LDF-க்கு ஏற்படுத்த இவர்களின் வேட்பாளர் நிலைப்பாட்டால் முடியாது. ஐயா, உங்கள் 2வது முறை முதலமைச்சர் பதவி காலத்தில் உங்கள் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சித்தாந்தத்தை விட நடைமுறைக்கே முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக பரவலாக நம்பப்படுகிறது. அது சபரிமலை பிரச்சனையாக இருந்தாலும், சில மெகா உள்கட்டமைப்பு திட்டங்களாக இருந்தாலும், அல்லது முஸ்லிம் சமூகத்தை பற்றி ஆத்திரமூட்டும் கருத்துக்களை கூறிய ஈழவ சாதி தலைவர் வெள்ளப்பள்ளி நடேசனுடனான உங்கள் தொடர்ச்சியான ஈடுபாடாக இருந்தாலும் சரி. எனவே இதற்கு நீங்கள் பேசி எப்படி பதிலளிக்கிறீர்கள்? இதில் LDF எடுக்கும் நிலைப்பாடு பொதுவாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றதாகும். அதன் ஒரு பகுதியாகத்தான் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்த முயற்சித்தோம். தேசிய நெடுஞ்சாலை மேம்பாடு கேரளாவிற்கு தேவையாக இருந்தது. அதற்கு எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்புகளை தாண்டி அதை செயல்படுத்த எங்களால் முடிந்தது. மக்கள் அளித்த ஆதரவு தான் அதற்கு அடிப்படை. மக்கள் அதை விரும்புகிறார்கள். அதோடு அந்த கட்டத்தில் செயல்படுத்த வேண்டி இருந்தது தான் கெயில் பைப்லைன். ஆனால் முடங்கி கிடந்தது. நாங்கள் மக்களின் விருப்பத்திற்கேற்ப அதை செயல்படுத்த முற்பட்டோம். அதை செயல்படுத்தினோம். இதிலெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்ட அணுகுமுறை மக்களுக்கு புரிய வைப்பதாகும். மக்களுக்கு புரிய வைத்து மக்களை எங்களுடன் நிற்க வைத்தோம். அப்படி மக்களை ஒத்துழைக்க வைத்தோம். நல்ல முறையில் செயல்படுத்த முடிஞ்சது. நாங்கள் அந்த கட்டத்திலேயே முடங்கி நின்ற ஒரு திட்டமாக இருந்தது எடமன் கொச்சி பவர் ஹைவே. அதுவும் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் கைவிட்டு போனது தான். அவர்களை திரும்ப அழைத்து வேலையை முடிக்க சொன்னோம். அதற்கும் சில தடைகள் இருந்தன. ஆனால் எங்களால் பியூட்டி செய்ய முடிஞ்சது. நாட்டுக்கு அர்ப்பணிப்புள்ள ஒரு முன்னணி என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் பியூட்டி செய்தோம். அதுதான் எங்களுடைய ஒரு சிறப்பு.
அப்போ உள்கட்டமைப்பு ரீதியாக பார்த்தால் இது மட்டுமல்ல, நமது மலையோர நெடுஞ்சாலை, அதே போலவே கடலோர நெடுஞ்சாலை 10,000 கோடி ரூபாய் மாநிலம் செலவிட்டு கொண்டுதான் இதை பூர்த்தி செய்கிறது. கீப்தோர் மூலமாகத்தான் அந்த பணம் கண்டறியப்பட்டுள்ளது. கோவளம் முதல் பேக்கல் வரையிலான நீர்வழிப்பாதை உள்ளது. 600 கிலோமீட்டர் ஆகும். அந்த நீர்வழிப்பாதையை பூர்த்தி செய்ய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது பூர்த்தியாவதன் மூலம் கேரளாவின் சுற்றுலாவுக்கு பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படும். ஏனால் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு பெரிய ஈர்ப்பாக மாறும். அதே போல நாங்கள் பூர்த்தி செய்த ஒரு திட்டம்தான் விழிஞ்சம். விழிஞ்சம் என்பது கேரளாவின் ஒரு துறைமுகம் என்றாலும் உண்மையில் அது இந்தியாவின் துறைமுகமாகும். இந்திய நாட்டின் மிகப்பெரிய துறைமுகமாக இது மாறியிருக்கிறது. உலகத்தில் அரிதான துறைமுகங்களில் ஒன்றாக இது வந்திருக்கிறது. அதே போலவே விமான நிலைய மேம்பாடு. நாங்கள் ஒரு நல்ல தலையீட்டு செய்தோம். கண்ணூர் விமான நிலையத்தை நனவாக்கினோம். ஆனால் அது தொடர்பாக மத்திய அரசின் கொள்கையால் சில தடைகள் ஏற்பட்டுள்ளன. சபரிமலையில் அடுத்த ஒரு விமான நிலையத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இது போன்ற உள்கட்டமைப்பு வளர்ச்சியை நல்ல முறையில் செயல்படுத்தவே நாங்கள் தயாராக உள்ளோம். அதோட்டோப்பியன் சபரிமலை பிரச்சனையை பார்த்தால், சபரிமலை பிரச்சனையில் நாங்கள் புதிய அணுகுமுறையை எடுக்கவில்லை. 2006இல் LDF அரசு மேற்கொண்ட ஒரு அணுகுமுறை உள்ளது. அது ஆசார அனுஷ்டான பிரச்சனைகளில் அது தொடர்பான முடிவுகளை எட்டுவதற்கு முன்பு நீதிமன்றம் நமது இந்த துறையின் நிபுணர்களுடனும் அறிஞர்களுடனும் அதோட்டோப்பியன் சமூக சீர்திருத்தவாதிகளுடனும் விவாதிக்க வேண்டும். இதுதான் அன்றைக்கு எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. அதே விஷயத்தை தான் நாங்கள் இப்போதும் சொல்லியிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கான பதிலை மட்டும்தான் இப்போது சொல்லியிருக்கிறோம். மீதி விஷயங்களை உச்ச நீதிமன்றம் கேட்கும்போது சொல்வோம் என்பதுதான். வெள்ளாப்பள்ளி நடேசன் ஒரு சமூக தலைவர். நமது கேரளாவின் மிகப்பெரிய மறுமலர்ச்சி இயக்கத்தின் வரலாற்றை கொண்ட SNTP என்ற அமைப்பின் தலைவர் அவர். அவருடைய சில விமர்சனங்கள் விவாதமாக வந்துள்ளன. ஆனால் அது தொடர்பாக அவர் அளித்த விளக்கம் உள்ளது. அந்த விளக்கம், நான் விமர்சித்தது முஸ்லிம்களை அல்ல, முஸ்லிம்களும் நாங்களும், அதாவது அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் பின்தங்கிய பிரிவினர், அந்த நாங்களும் சேர்ந்து கொண்ட பெரிய ஒருங்கிணைந்த போராட்டங்கள் இங்கு நடந்துள்ளன. எனக்கு எந்த காலத்திலும் முஸ்லிம்களிடம் வெறுப்பில்லை. நான் முஸ்லிம் லீகைத்தான் விமர்சித்தேன். முஸ்லிம் லீக் செய்த காரியங்களை பற்றித்தான் சொன்னேன். அது முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்றுதான் வெள்ளாப்பள்ளி நடேசன் விளக்கம் அளித்தார். அப்படி ஒரு விளக்கத்தை கேட்டால், முஸ்லிம் லீகை நீங்கள் ஏன் விமர்சித்தீர்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அதனால நான் அதில் தலையிடவில்லை. இதுதான் உண்மை. இந்த கேரள தேர்தல்களை பற்றிய 2 மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் அன்யூஷுவல் விஷயங்கள். ஒன்று வாக்காளர்கள், மற்றொன்று அரசியல். வாக்காளர்களில் கிட்டத்தட்ட பாதி இந்துக்கள், பாதி சிறுபான்மையினர். 45% இந்துக்கள் மற்றும் முஸ்லிம், 45% முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் 55% இந்துக்கள். இப்போது முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களில் UDF LTFஐ விட 2 மடங்கு வாக்குகளை பெற்றுள்ளது என்று எங்கள் எல்லா தரவுகளும் காட்டுகின்றன. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் UDFக்கு வாக்களிக்கிறார்கள். உங்களுடைய முக்கிய ஆதரவு இந்துக்களிடமிருந்து வருகிறது. இப்போது பாஜக உங்கள் இந்துக்களை பெற முயற்சிக்கிறது. உண்மையில் அவர்கள் ஏற்கனவே உயர் சாதியினரை பெற்றுவிட்டார்கள். அதைத்தான் நாங்கள் கண்டறிந்து இருக்கிறோம். LDFயிலிருந்து பாஜகவிற்கு உயர் சாதி இந்துக்களின் ஒரு பெரிய மாற்றம். அப்படியானால் இதில் உங்கள் முக்கிய இலக்கு யார்? எலெக்ஷன் பாஜகவா அல்லது UDFஆ? என்னால் பாஜக உங்கள் முக்கிய தளமான இந்து தளத்தை அரிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் கேரளாவில் எங்களுடைய மக்கள் ஆதரவை பற்றி தான் சொன்னீர்கள். அதில் முதற்கட்டத்தில் நீங்கள் சொன்ன விஷயம் சரிதான். எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்து பிரிவினரிடமிருந்து தான் அதிக ஆதரவு இருந்தது. சிறுபான்மை பிரிவினரிடையே எங்களை பற்றி சில தவறான புரிதல்கள் இருந்தன. அதன் ஒரு பகுதியாக அவர்கள் எங்களை சற்று தள்ளியே வைத்திருந்தார்கள் அந்த காலத்தில். ஆனால் மாநிலத்தின் அனுபவம், நாட்டின் அனுபவம் எல்லாம் சிறுபான்மையினரை மாற்றி சிந்திக்க வைத்தது. மாநிலம் நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு எல்லாம் வலுவான எதிர்ப்பை உருவாக்கியது நாங்கள்தான்.
அது மட்டுமல்ல, சிறுபான்மையினருக்கு எதிராக மதவாத தாக்குதல்கள் நடக்கும்போது அந்த மதவாத தாக்குதல்களை எதிர்க்க, அந்த மதவாத அமைப்புகளை எதிர்க்க உயிர் கொடுத்தது எங்கள் தோழர்கள்தான். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உயிரை கொடுப்பது இவர்கள், வழக்கில் சிக்குவது இவர்கள், சிறையில் அடைக்கப்படுவது இவர்கள், மற்ற வகையான கஷ்டங்களை சகிப்பதும் இவர்கள். பிறகு எதற்காக நாங்கள் இவர்களிடமிருந்து விலகி நிற்கிறோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டது. அதோட்டோ பிபிஎன் நாடு முழுவதும் எழுந்த பிரச்சினை. அந்த கட்டத்தில் இந்திய நாட்டில் சிபிஎம்மும் இடதுசாரிகளும் எடுத்த நிலைப்பாடு, அதுவும் சிறுபான்மையினரை பெரிய அளவில் சிந்திக்க வைத்தது. இதனுடையெல்லாம் ஒரு பகுதியாக நல்ல மாற்றம் எங்களுக்கு சாதகமாக வந்தது. அதாவது, முன்பு எங்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்று தோன்றினாலும் சிறுபான்மையினர் மத்தியில் பொதுவாக நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போது எங்களுடைய அனுபவம், எங்களுக்கு சிறுபான்மை பிரிவில் எந்த ஒரு பிரிவினரையும் அணுகுவதற்கு ஒரு சிரமமும் இல்லை. அந்த பிரிவினருக்கு எங்களை அணுகுவதிலும் எந்த சிரமமும் இல்லை. அப்போ அரசாங்கம் என்ற நிலையில் பார்த்தால், அரசாங்கத்திற்கும் சிறுபான்மை பிரிவினருக்கும் இடையில் நடக்கும் கருத்து பரிமாற்றங்கள் மிகவும் நல்ல நட்புறவான கருத்து பரிமாற்றங்களாக இருக்கின்றன. அவர்களுடைய எல்லா தலைவர்களுடனும் நல்ல உறவு பேணப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல் இந்து பிரிவினர் நல்ல அளவில் எல்டிஎஃப்ஐயும் சிபிஐஎம் மையும் ஆதரிக்கிறார்கள் என்பது உண்மைதான். அந்த ஆதரவு ஐப்புல்வன் தொடர்கிறது. இவற்றையெல்லாம் எந்த வகையில் பலவீனப்படுத்தி சிபிஐஎம் மையும் இடதுசாரிகளையும் எல்டிஎஃப்ஐயும் பலவீனப்படுத்தலாம் என்பதுதான் காங்கிரசும் பாஜகவும் பார்க்கின்றன. இப்போது பாஜக நாட்டிலேயே மிகப்பெரிய எதிரியாக கருதுவது கம்யூனிஸ்டுகளைத்தான். உள்நாட்டு எதிரிகளாக அவர்கள் பார்த்தது 3 பிரிவினரைத்தான். ஒன்று முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இதைத்தான் அவர்களின் உள்நாட்டு எதிரிகளாக அறிவித்திருக்கிறார்கள். அதனால்தான் நரேந்திர மோடியே திரிபுரா தேர்தல் வெற்றிக்கு பிறகு இது சித்தாந்த ரீதியான வெற்றி என்று சொன்னார். அப்போ அவர்கள் எங்களை மிக முக்கியமான எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். எங்களால் மதவாதத்துடன் எந்த சமரசமும் செய்ய முடியாது. நல்ல சமரசமற்ற அணுகுமுறையைத்தான் மதவாதத்திடம் நாங்கள் கடைபிடிக்கிறோம். பிஜேபி என்ற அரசியல் கட்சி ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படும் ஒரு கட்சியாகும். ஆர்எஸ்எஸ் கடுமையான மதவாத நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது என்பது அனைவருக்கும் தெரியும். எல்லா காலத்திலும் நாங்கள் சமரசமின்றி மதவாதத்திற்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். எல்லா மதவாதங்களுக்கு எதிராகவும் உறுதியான நிலைப்பாட்டையே நாங்கள் எடுக்கிறோம். கேரளாவின் சூழ்நிலையை ஆராய்ந்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் பெரும் வெற்றி வாய்ப்புக்கான மோதல் யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்கும் இடையேதான் உள்ளது. அப்போ எல்டிஎஃப்பின் முக்கிய போட்டியாளராக பல இடங்களில் யூடிஎஃப் தான் இருக்கும். இங்கே கேரளாவில் பிஜேபிக்கு ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லை. பட் பிஜேபியை முக்கிய எதிரியாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? பிஜேபி நாட்டில் செல்வாக்கை நிலைநிறுத்தினால் அது இடம்பெறுவது மட்டுமல்ல, எந்த விதத்திலாவது செல்வாக்கை நிலைநிறுத்தும் நிலை வந்தாலே நாட்டின் சூழல் மாறிவிடும். நாட்டின் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் இடையூறு வரும். அப்போ நாட்டின் அமைதியும் சமாதானமும் நிலைநிற்க வேண்டியுள்ளது. இந்த கடந்த 10 வருட காலமாக கேரளா மத மோதல்கள் இல்லாத, மத கலவரங்கள் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது. நாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழ்நிலைதான் கேரளாவில் நிலவுகிறது. அமைதியும் சமாதானமும் இங்கே நிலவுகிறது. கேரளாவில் வாழ பலரும் விரும்புகிறார்கள். அதனுடைய அந்த சூழல் இந்த ஆர்எஸ்எஸ் மற்றும் மற்றவர்களுக்கு செல்வாக்கு கிடைத்தால் மாறிவிடும். இப்பொழுது நாம் எல்லோரும் நமக்கு விருப்பமான ஆடைகளை அணிகிறோம், நமக்கு விருப்பமான உணவை சாப்பிடுகிறோம், நமக்கு விருப்பமான முறையில் விருப்பமான வழிபாட்டு தலங்களுக்கு செல்கிறோம். அதற்கெல்லாம் இங்கே உரிமை இருக்கிறது. யாருக்கும் யார் மீதும் வேறு கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது. இது இந்த சூழல் கெட்டுப்போகக்கூடாது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் பிஜேபியை நாங்கள் முக்கிய எதிரியாகவே பார்க்கிறோம். தேர்தலில் யூடிஎஃப்ஐ தான் ஒவ்வொரு தொகுதியிலும் முக்கிய எதிரியாக பார்க்கிறோம். அவர்களை தோற்கடிக்கிறது என்பதுதான் நாங்கள் பார்க்கும் முக்கிய வழிமுறை. அதே சமயம் பிஜேபிக்கு ஒரு தொகுதியும் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் நாங்கள் பார்க்கிறோம்.
நீங்கள் பிஜேபி உங்கள் முதன்மை எதிரி என்கிறீர்கள், ஆனாலும் இங்கே மிக முக்கியமான அரசியல் எதிரி இல்லை என்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் மாநிலத்தில் பிஜேபியின் இருப்பு வளர்ந்து வருகிறது என்பதை ஒப்புக்கொள்வீர்கள். கூடவே திரு ராகுல் காந்தி சொல்லுகிறாரு, நீங்கள் உண்மையில் காங்கிரஸையும் யூடிஎஃப்ஐயும் தோற்கடிப்பதற்காக பாஜகவுடன் ஒருவித புரிந்துணர்வில் இருக்கிறீர்கள் என்று. ராகுல் காந்தியை பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது. அவர், நான் கடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், பார்த்தாலும் பழகினாலும் பிடிக்காத ஒரு மனிதர், அதுதான் ராகுல் காந்தி. ஏன்னா ராகுல் காந்தி அதே போல காங்கிரஸ் தலைமை பாஜகவின் பி டீம் ஆகத்தான் செயல்படுகிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்? ராகுல் காந்தியும் காங்கிரசும் டெல்லியில் செய்ததை சோதித்து பார்த்தால் போதும். வட இந்தியாவில் டெல்லி தானே ஒரு பாஜக இல்லாத இடமாக இருந்தது. அங்கே பாஜகவுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் பாஜக வெற்றி பெற்று வருவதற்கான வசதியை செய்து கொடுத்ததும் ராகுல் காந்தியும் காங்கிரசும் தானே. கெஜ்ரிவாலுக்கு எதிராக வலுவான நகர்வு. கெஜ்ரிவாலின் அமைச்சரவை உறுப்பினரை கைது செய்த போது ஏன் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை என்று கேட்டவர்கள்தான் அவர்கள், காங்கிரஸ். கெஜ்ரிவாலை கைது செய்த போது கைதட்டி பட்டாசு வெடித்தவர்கள்தான் காங்கிரஸ். இப்போது நீதிமன்றம் கெஜ்ரிவாலை குற்றமற்றவர் என அறிவித்துள்ளது. உண்மையிலே பாஜகவுக்கு முகத்தில் அடி விழும்போது காங்கிரசுக்கும் சேர்த்துத்தானே அடி விழுகிறது. அங்கே தேர்தல் வந்தது. காங்கிரசின் வாய்ப்பு என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் தானே. ஆனால் பாஜக வருவதற்கு வசதி செய்து கொடுக்கும் வகையில் நமது கெஜ்ரிவாலையும் ஆம் ஆத்மியையும் எதிர்க்கும் நிலைப்பாட்டை தானே காங்கிரஸ் எடுத்தது. அது பாஜக ஆட்சிக்கு வர வசதி செய்து கொடுத்தது அல்லவா? அதுதானே ஒரு பாஜகவின் பி கட்சியாக சீரழிந்தது என்ற நிலைக்கு. இப்போது ஹரியானா உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அல்லவா? ஹரியானாவில் பாஜக வெற்றி பெறும் என்று யாராவது கணித்தார்களா? பாஜக கூட கணிக்கல. ஆனால் ஏன் இன்றைய இந்தியாவில் நமது நாட்டின் நிலையை வைத்து பாஜகவை எதிர்கொள்ள பாஜக அல்லாத கட்சிகளில் ஏதாவது ஒன்று நினைத்தால் மட்டும் முடியாது. பாஜக அல்லாத கட்சிகளின் விரிவான ஒரு ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமைக்கு எதிராகத்தானே காங்கிரஸ் ஹரியானாவில் செயல்பட்டது. அதனால் தானே ஒன்று சேர்க்க வேண்டியவர்களை ஒன்று சேர்க்க முடியாமல் போனது. அது பாஜகவுக்குத்தானே உதவியாக இருந்தது. அதன் விளைவு பாஜகவுக்கு நன்மை கிடைத்தது என்பதுதானே. இதனுடைய இன்னொரு பாகம் தானே பீகாரில் பார்த்தது. பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடக்கும்போது அங்கெல்லாம் ஒரு சூழலை குழப்புவது தானே காங்கிரஸ் முதலில் செய்வது. களம் கலவரமானால் பிஜேபிக்கு சாதகமான ஒரு நிலைமைதானே. அதன் பிறகு இவங்கள் ஒன்று சேரக்கூடும். அதற்குள் களம் மோசமாகி விடாதா? பிஜேபிக்கு சாதகமான நிலை வந்து விடாதா? பிஜேபியால் ஜெயிக்க முடியும் தானே. இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையைத்தான் எல்லா காலத்திலும் இவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அதை நாட்டின் மற்ற பகுதிகளில் பார்க்கிறோம். கேரளாவில் முன்பிருந்தே ஜனசங்கத்துடனும் பிஜேபி உடனும் எல்லாம் கூட்டணி வைத்து போட்டியிட்ட அனுபவம் கேரள காங்கிரசுக்கு உண்டு. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பொருளாதார தடையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். மத்தியில் பிஜேபி ஆட்சியிலிருந்து நீங்கள் இங்கே இருந்தால் மத்தியிலிருந்து மாநிலத்திற்கு உங்களுக்கு யார் நிதி தருவார்கள்? அதனால் மாநிலம் பாதிக்கப்படுமா? இது கேரளாவிற்கு வரும் மிகப்பெரிய அளவிலான புறக்கணிப்பு தானே. நமது கேரளாவின் நிலையை ஆராய்ந்தால் நம் கேரளாவின் மக்கள் தொகை தேசிய மக்கள் தொகையில் 2.5% ஆகும். நமக்கு கிடைக்கும் வரி பங்கு 1.9 மட்டும்தான். அப்போ பெரிய அளவில் குறைவு இருக்கிறதல்லவா? மக்கள் தொகை விகிதாச்சாரப்படியான வரி பங்கு இல்லையே. ஸோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பங்குகள் எல்லாம் மிக மோசமாக குறைக்கப்படுகின்றன. இதையெல்லாம் கேரளா அனுபவித்து கொண்டிருக்கிறது. கடன் வாங்குவது சாதாரணமாக ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காகத்தானே, மற்ற செலவுகளுக்காக இல்லையே. வளர்ச்சி மூலதன செலவிற்காகத்தானே அந்த கடனில் பணம் செலவழிக்கப்படுகிறது. 90% அதிகமாக வளர்ச்சி மூலதன செலவிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியான தகுதியுள்ள கடனை எடுக்க அனுமதிப்பதில்லை. அதில் குறைப்பு செய்கிறார்கள். பொருளாதாரத்துறையில் ஒரு விதமான முற்றுகை. அந்த விஷயத்தில் நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம், ஒரு பலனும் இல்லை. போராட்டத்திற்கு சென்றோம், பலன் இல்லை. கடைசியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகினோம். உச்ச நீதிமன்றம் கேரளாவின் வாதத்தில் நியாயம் இருப்பதாக கண்டது. அப்படித்தான் அந்த பிரச்சனை அரசியலமைப்பு அமர்வுக்கு சென்றது. இப்பொழுது அரசியலமைப்பு அமர்வின் பரிசீலனையில் இருக்கிறது. இதுதான் எங்களுடைய அனுபவம்.
கேரளாவிற்கு கூட்டாட்சி தத்துவங்களை மீறும் வகையிலான தலையீடுதான் மத்திய கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஏற்படுகிறது. உங்கள் கவர்மெண்ட் மற்றும் பார்ட்டி வறுமையிலிருந்து மக்களை உயர்த்துவதற்கும் நல்ல சுகாதார சேவைகளை வழங்குவதற்கும் சமூக சேவைகள், பாதுகாப்பு போன்றவற்றுக்காகவும் அறியப்படுகின்றன. ஆனால் இந்த மாநிலத்தின் வளர்ச்சி விகிதம் தெற்கில் உள்ள அனைத்தையும் விட குறைவாக உள்ளது. மேலும் இளைஞர்களிடையே வேலையின்மை 40% உள்ளது. இளைஞர்களை உங்கள் பார்ட்டியுடன் இருக்கச் செய்யவும் உங்கள் பார்ட்டியை ஆதரிக்கவும் நீங்கள் போதுமானதை செய்துள்ளீர்கள் என்று நினைக்கிறீர்களா? மேலும் இந்த மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் வைத்திருக்க பொருளாதார ரீதியாக போதுமானதை செய்துள்ளீர்கள் என்று உணர்கிறீர்களா? எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி நல்ல முறையில் மேம்பட்டுள்ளது. அந்த மேம்பாட்டின் புள்ளி விவரங்கள் இப்போது என் கையில் இல்லை என்பது மட்டும்தான். அதை நான் உங்களுக்கு கொடுக்க முடிந்திருக்கும். உண்மையில் இது நல்ல அளவில் வளர்ந்து வரும் ஒரு உள்நாட்டு உற்பத்தி. எங்களுடைய சொந்த வரி வருமானமும் வரியில்லா வருமானமும் அதிகரித்ததால் தான் இது போன்ற பல தடைகளும் முற்றுகைகளும் இருந்த போதிலும் எங்களால் தாக்குப்பிடிக்க முடிந்தது. உண்மையில் மத்திய அரசின் உதவி சரியாக கிடைத்திருந்தால் கேரளாவிற்கு ஒரு பொருளாதார பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. அந்த அளவிற்கு நல்ல முறையில் இப்போது முன்னேற்றம் அடைந்துள்ளது. நாம் ஒரு புள்ளி விவரத்தை சரிபார்த்தால் 2011 முதல் 16 வரை யூடிஎஃப் கவர்மெண்டின் காலம் அல்லவா? 2011 16க்கு வரும்போது 2 லட்சம் கோடியின் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது. அது 21 ஆனபோது 16 முதல் 21 என்பது எல்டிஎஃப் காலம். ஆனால் நாங்கள் சந்திக்க நேர்ந்த துயரம் மிகவும் அதிகமாக இருந்ததல்லவா? இங்கே நூற்றாண்டின் பெரும் வெள்ளம், அதற்கு பிறகு ஏற்பட்ட மிக கடுமையான பருவமழைக்கேடு, பிறகு உலகம் முழுவதும் ஏற்பட்ட கோவிட்டின் விளைவு, இதற்கெல்லாம் முன்பு ஏற்பட்ட ஓகியும் நிப்பாவும், இதெல்லாம் கேரளாவின் கேரளத்தை பெரிய அளவில் பாதகமாக பாதித்த காரணிகளாகும். அப்படியிருந்தும் 2 லட்சம் கோடி அதிகரிப்பு எங்களுக்கு அந்த கட்டத்தில் ஏற்பட்டது. ஆனால் 21 26க்கு வந்தபோது இந்த சாதாரணமாக காணப்படும் அந்த 2 லட்சம் அல்ல, நாங்கள் இப்போது ஒரு 7 லட்சம் கோடி வரை 7 லட்சம் கோடி அதிகரிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த தரத்திலான மேன்மையை எங்களுடைய இந்த காரியத்தில் பார்க்க முடியும் என்பதே உண்மை. நீங்கள் தாபனிச்சன்க உங்களோட பார்ட்டி அல்லது எல்ஆர்டிஎஃப் ஒரு மெஜாரிட்டியை வின் பண்ண போடுதுன்னு சொல்வீங்க. ஸோ ஆனால் எல்.டிஎஃப் மற்றும் யூடிஎஃப் ஏறக்குறைய ஒரே எண்ணிக்கையிலான வாக்குகளை பெறும் ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கும்? இல்லை, மற்றும் மன்னிக்கவும் இடங்கள் போதாது, அரசாங்கத்தை அமைக்கவும் போதாது. அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பும் வரல. நாங்கள் இந்த முறை கடந்த முறையை விட அதிக இடங்களை பெற்று வெற்றி பெறப் போகிறோம். உங்கள் யாருக்கும் எந்த கவலையும் தேவையில்லை. கேரளா மாறி நிற்கிறது, நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இந்த முன்னேற்றம் இனியும் வேண்டும் என்றுதான் மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள், நாடு விரும்புகிறது. அதனாலேயே கடந்த முறை 99 இடங்கள் இருந்தன. அதைவிட அதிக இடங்களை பெற்று இந்த முறை வெற்றி பெறப் போகிறோம். மக்கள் அதன் பக்கம் இருக்கிறார்கள். கடைசி கேள்வி, கேரளாவில் 50% சிறுபான்மையினர் இருந்தாலும் கிட்டத்தட்ட 50-46% சிறுபான்மையினர். அது இன்னும் மிகவும் அமைதியான சகவாழ்வு உள்ள மாநிலங்களில் ஒன்றாகும். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் என அனைவரும் அமைதியாக வாழ்ந்து அமைதியாக பழகும் விதத்திற்காக நாங்கள் கேரளாவை பாராட்டுகிறோம். இது இந்தியாவின் மிகவும் மதச்சார்பற்ற மாநிலங்களில் ஒன்றாகும். உண்மையான மதச்சார்பின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பாஜக சொல்வதை பற்றி முஸ்லிம்கள் கொஞ்சம் கவலைப்படுவதால் அது இப்போது ஆபத்தில் உள்ளதா? கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை பற்றி சிறிதளவு கவலைப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கு 50 என்ற சமூகத்தில் இந்த அற்புதமான அமைதியான சகவாழ்வை நீங்கள் எப்படி பராமரிக்கப் போகிறீர்கள்? இந்துக்கள் 54% மற்றும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் 46%. ஆனால் அமைதியான இது ஆபத்து, இது இப்போது அச்சுறுத்தலில் உள்ளதா? கேரளாவிற்குள் எதிர்மறை எண்ணங்களும் வன்முறையும் நுழையும் அபாயம் உள்ளதா? கேரளாவில் உள்ள பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை பிரிவினரில் மிக பெரும்பான்மையானவர்கள் மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவர்கள். இங்கு வகுப்புவாதத்திற்கு ஒரு சிறிய செல்வாக்கு மட்டுமே உள்ளது. வகுப்புவாத சக்திகள் இந்த சொல்லப்படும் பல விஷயங்களை விரும்பக்கூடும்.
ஆனால் நாட்டின் அமைதியும் சமாதானமும் அதே முறையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். இப்போது நமது கேரளாவின் அனுபவத்தை எடுத்தால் சாதி பேதமும் மதத்வேஷமும் இல்லாமல் அனைவரும் சகோதரர்களாக வாழ, அனைவரும் சகோதர சகோதரிகள், அந்த வகையில்தான் இங்கு விஷயங்கள் நகர்கின்றன. பிறகு எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதிலெல்லாம் பரஸ்பர ஒத்துழைப்பு காணப்படும். இப்போது இந்த ஓணம் கொண்டாட்டத்தில் முஸ்லிமும் கிறிஸ்தவரும் அந்த ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்பார்கள். இப்போது சிறிய பெருநாள் கடந்த DIVSN முடிந்தது. அதில் கேரளாவின் மற்ற மதத்தினரும் அதில் பங்கேற்பார்கள். அது ஒரு முஸ்லிமின் கொண்டாட்டமாக மட்டும் இருக்கவில்லை. பல வீடுகளில் அந்த நாள் பண்டிகையின் ஒரு சிறிய பகுதியாக அனுசரிக்கப்படும் நிலை உள்ளது. கிறிஸ்துமஸ் வருகிறது, ஈஸ்டர் வருகிறது. அந்த கட்டத்தில் அதன் ஒரு பகுதியாக அனைவரும் பங்கேற்கும் நிலை உள்ளது. நமது மற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் ஒரு குறிப்பிட்ட மதப்பிரிவின் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அது வழிபாட்டு தலத்தின் நிகழ்ச்சி. வழிபாட்டு தலத்தின் நிகழ்ச்சியில் மற்ற மதப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் நிலை உள்ளது. அப்படி ஒரு உன்னதமான மத நல்லிணக்க நிலைதான் கேரளாவில் நிலவுகிறது. இதை அபாயப்படுத்த வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அபாயப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அவ்வளவு வேரூன்றியுள்ளது மதச்சார்பின்மையின் வலிமை. பிறகு இடதுசாரிகளின் செல்வாக்கு, அதுதான் இதற்கெல்லாம் உத்தரவாதம். அந்த இடதுசாரி செல்வாக்கு, இடதுசாரி வலிமையின் ஒரு பகுதியாகத்தான் இந்த மதச்சார்பின்மை இப்படி நிலைத்து நிற்கிறது. எந்த விதமான வகுப்புவாத நகர்வு வந்தாலும், அது எப்படி இருந்தாலும் அதை எதிர்க்க இடதுசாரிகள் முன்னணியில் நிற்கும். அங்கேதான் நான் முன்பு சொன்ன உயிரை கொடுத்தும் அநேக தோழர்கள் உயிர் கொடுத்து போராடிய மண் இது. அப்படித்தான் மதச்சார்பின்மையின் அரணாக இது மாறியுள்ளது. அதை நாங்கள் கட்டாயம் பாதுகாப்போம். எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. சாமிக்க நன்றியோ, இதுக்காக நன்றி.